தம் மகனுக்கு நடந்தது யாருக்கும் நடந்துவிடக்கூடாது என 10 ஆண்டு காலமாக போராடிய தாய் அதில் வெற்றி பெற்றிருக்கிறார். வலி நிறைந்த அந்த போராட்டம் குறித்து விரிவாக பார்க்கலாம். 2014ஆம் ஆண்டு நடந்தது அந்த விபத்து. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் படாளம் கூட்டுச்சாலை பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த லோகநாதன் என்பவர் விபத்துக்குள்ளானார். தலையில் பலத்த காயத்துடன் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். செவிலியரான அவரது தாயார் ராஜலட்சுமி மூளைச்சாவடைந்த தன் மகனை காப்பாற்ற முடியாது என்பதால் அவரின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வந்தார். சிறுநீரகங்கள், கல்லீரல், இதயம், கண்கள் மற்றும் முதுகிலிருந்து தோல் ஆகியவை தானம் செய்யப்பட்டன. மகனின் உயிரிழப்புக்கு காரணம் படாளம் பகுதியில் மேம்பாலம் இல்லாததுதான் என்பதை அவர் உணர்ந்தார். அந்த பகுதியில் மேம்பாலம் கட்ட வேண்டுமென மாவட்ட நிர்வாகத்துக்கும் தொடர்புடைய இதர துறையினருக்கும் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தார். அப்பகுதியில் தொடர்ந்து விபத்துகள் ஏற்பட்டு வந்த நிலையில் அப்பகுதி மக்களும் ராஜலட்சுமியின் கோரிக்கைக்கு துணை நின்று போராடினர். இந்நிலையில் தற்போது படாளம் பகுதியில் பாலம் கட்டுவதற்கான முன்னெடுப்புகள் தொடங்கியுள்ளன. 2014 என் பையன் இங்கே படாளம் கூட்ரோட்டில் விபத்து ஏற்பட்டு ஆக்சிடெண்ட் ஆகிட்டான். அங்கேயும் கோர்ட்லேயும் நான் அதை தான் சொல்லிடுறேன், எனக்குன்னு எதனா உதவி செய்யணுன்னா எனக்கு மேம்பாலம் அமைச்சு கொடுங்க, அந்த இடத்துல விபத்து ஏற்படாமல் தடுப்பு நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கணும் அப்படின்னு. இப்போ எனக்கு அந்த மேம்பாலம் இப்போ கட்ட போகிறாங்கன்றது ஒரு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்குது. அரசுக்கு ரொம்ப நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பாலம் கட்டும் பணிகளை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் காலதாமதம் செய்யாமல் விரைந்து முடிக்க வேண்டும் என்பது வாகன ஓட்டிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. உயிரிழப்புகளை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் மேம்பாலம் என்பது அவசியம். அப்போ இந்த மேம்பாலத்தை உடனடியாக கட்டி கொடுத்தோம்னு சொன்னால் இந்த உயிரிழப்புகளை நாம் தவிர்க்கலாம். ஆகவே அரசு உடனடியாக இதை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது தான் இந்த வேலையாக கேட்டுக்கொள்கிறேன். இதுகுறித்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர் வெங்கடாரெட்டியிடம் கேட்டதற்கு தற்போது புக்கத்துறை, படாளம், திண்டிவனம் பகுதியில் மேம்பாலமும் மதுராந்தகம் பகுதியில் சுரங்கப்பாதையும் அமைக்க நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் மேம்பாலம் கட்டும் பணிகள் தொடங்கப்படும் என்றும் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக செங்கல்பட்டு செய்தியாளர் உதயகுமார்.